இந்தியன் சினிமாவோட அப்கமிங்கான பேன் இண்டியா மூவியில் ஒன்று கண்ணப்பா. கண்ணப்பா படத்துலேருந்து பிரபாஸோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிப்ரவரி 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படம் ஏப்ரல் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து நிறைய கதாபாத்திரத்தோட அஃபிஷியல் போஸ்டர் வெளியிட்டாங்க. இப்போது பிரபாஸோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிப்ரவரி 3 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆகுது. நடிகர் சிம்புவோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்களோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் கம்மிங் பிப்ரவரி 3ஆம் தேதி வெளியிடுறதா அறிவிச்சிருக்காரு. அவருடைய அடுத்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் தான் பிப்ரவரி 3 ரிலீஸ் ஆகுது. நடிகர் சிம்புவோட லைனப்ஸில் மணிரத்னமோட இயக்கத்தில் தக் லைஃப் படத்துலையும் அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்தில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு புது படத்துலையும் நடிக்கிறதா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆரோட 48வது மூவி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவியாகவும் இருக்குது. இந்த 3 படங்களை தவிர்த்து வேறு எதனா புதிய படத்தில் கமிட் ஆயிருக்காரா, இல்லைனா அவருடைய அப்கமிங்கான இந்த லைனப்ஸ்லேருந்து அப்டேட்ஸ் பிப்ரவரி 3 ரிலீஸ் ஆக போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பு அவர்களே அவருடைய அடுத்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் பிப்ரவரி 3 ரிலீஸ் ஆக போகிறதா அறிவிச்சிருக்காரு. நடிகர் ஜிவி பிரகாஷோட அடுத்த ஒரு சி பேஸ்டு அட்வென்ச்சர் ஹாரர் படம் கிங்ஸ்டன் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமிங் சூன்னு தெரிவிச்சிருக்காரு. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவர்களே இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. திவ்யா பாரதி இந்த படத்தில் ஜிவி பிரகாஷுக்கு பேராக நடிச்சிருக்காங்க. புஷ்பா 2 படத்தோட அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி வெளியாகிருக்கு. புஷ்பா 2 படம் அஃபிஷியலாக ரீலோடட் வெர்ஷன்ஸ் இந்த வாரம் கம்மிங் தேர்ஸ்டே ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. டால்பி வெர்ஷனில் கிட்டத்தட்ட 3 hours 44 minutes கிட்ட ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடா மற்றும் மலையாளம் இந்த 4 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் கம்மிங் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது ஜனவரி 30 இந்த படம் அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. மலையாள நடிகர் ஷேன் நிகம் மற்றும் கலையரசன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன மெட்ராஸ்காரன் படம் அஃபிஷியலாக ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயனோட 25வது மூவியோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் நாளைக்கு வெளியிடுறதா டவுன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக நடித்து ரவி மோகன் மற்றும் அதர்வாலான் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சுதா கங்காராவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருந்தது. இந்த படத்துக்கு டைட்டில் பராசக்தின்னு நியூஸ் வந்தது. இப்போது அதோட அஃபிஷியல் அறிவிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவானு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.